இருந்தாலே கோச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. அட, எனக்காக பாலும் பழமும் கூட வச்சிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க அண்ணா எனக்கு இது இல்ல இது. ஆமா, இப்ப நீங்க எங்க வந்தீங்க? எங்க அப்பா இல்ல அப்பா. ஆமா இருக்காரு. அவரு உன்னோட என்ன விளையாட சொன்னாரு. அப்போ நீங்க ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்ய வேண்டும்? வானத்தை வில்லாக வளைக்க வேண்டுமா? மணலை கயிறாக திரிக்க வேண்டுமா? நட்சத்திரங்களை மாலையாக போர்த்த வேண்டுமா? இல்லை, வானவில்லை வளையலாக அமைக்க வேண்டுமா? சொல்லின் பவல்லி சொல். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க அந்த பக்கமா திரும்பி கண்ணு நல்லா மூடிக்கணும். கண்ணாமூச்சி ஆட்டமா? நான் மறுபடியும் கூப்பிட வரையும் கண்ணை திறக்கவே கூடாது. உத்தரவு இளவரசி, உத்தரவு. சின்னையா, ஏனுங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒண்டியா வரைய பொண்டாட்டி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? நம்மளவளுக்கு இது 10வது மாசம்ங்க. எப்படி இருக்குமோ என்னமோன்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டானுங்க. உணவு உற்பத்தியை பெருக்கு, உணவு உற்பத்தியை பெருக்குன்னு ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் ஓயாம அலறிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா? ஆமா, இது எத்தனாம் பேரு? 18ஆம் பேருங்க. அதே எங்க அப்பா, ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆண் இருந்தா போதாது. ஆமா, நீ எதிர்காலத்தை எப்படிதான் சமாளிக்க போற? இதெல்லாம் அவன் ஜாதகங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம போவானுங்களா? அது சரிதான், தண்ணி இருந்தாலும் மரத்துக்கு ஊத்த முடியும். சரி போகட்டும். எத்தனை மூட்டை? 7 மூட்டைங்க. இந்தா, இத வாசல்ல கொடுத்துட்டு போ. என்னடா வம்பு? ராசவத்தலதான் கனத்து போச்சுன்னா அவரு வீட்டு அழுக்கு துணி கூட இல்ல, ஒரே அடியா கனத்து போச்சு. எல்லாம் நம்ம ஜாதகம் சிலருக்கு சாதகம், அது சரியில்லைன்னா பாதகம். வான விஞ்ஞானத்தின் லீலைகளாலே, வான விஞ்ஞானத்தின் லீலைகளாலே வாழ்வில் கிரகம் மாறுவதாலே ஜாதகம் சிலருக்கு சாதகம். அடிமையை அரசன் ஆக்கிடுமையா, அம்பியும் காட்டில் பறந்திடுமையா. அடிமையை அரசன் ஆக்கிடுமையா, அம்பியும் காட்டில் பறந்திடுமையா. கோழையும் வேங்கையை கொல்வானையா, கோழையும் வேங்கையை கொல்வானையா. ஊமையும் காவியம் சொல்வானையா. பைத்தியம் பைத்தியமாவானையா, பைத்தியம் பைத்தியமாவானையா. மக்கள் குதிரையும் பாய்ந்திடுமையா. ஜாதகம் சிலருக்கு சாதகம், அது சரியில்லைன்னா பாதகம். எங்க வில்லேந்து எங்க பக்கம் வந்தானா? நான் பாக்கலையம்மா. தங்கம் தங்கம், என்னம்மா என் மகன் பாத்தியா? இந்த பக்கம் வரலையம்மா? ஐயா ஐயா, என்னம்மா வில்லேந்து பாத்தீங்களா? வில்லும் கையுமா கொல்லக்காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாமா? அப்படியா? இன்னும் வரலையா? ஐயோ, சூரியன் மறையறதுக்கு முந்தி அவங்கிட்ட நான் அந்த ரகசியத்தை சொன்னதுமே. கதிரவனே, நீயாவது கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? ஏன் இப்படி வேகமா ஓடிட்டு இருக்கேன்? போய்விட்டாய். ஐயோ, பார்த்து கொண்டிருக்கும் போதே சூரியன் மேலே போய்விட்டானே. அந்த ரகசியம், அந்த ரகசியம், ஐயோ, எல்லாம் மறந்து போய்விட்டது. சூரியன் மறைந்து விட்டானா? மகனே, சூரியன் மறைவதற்கு முன் நீ வந்திருக்க கூடாதா? ஐயோ,
வழி எனக்கு தெரியும். மண்ணம் கட்டிடு தெரியுமா? சொல்லு 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 சொல்லு. எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியும். உனக்கு அம்மா இருக்காங்களா? எங்க இருக்காங்க? புறப்படுங்க சீக்கிரம், நான் கூட்டிட்டு போறேன். யாரப்பா இந்த பெண்? அண்ணனோட காதலி அம்மா. அப்படியா? ஆசீர்வாதம். 16 பெற்று நிறுத்துங்க. வேண்டாம், சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷமா வாழுங்க, அவ்வளவு. வில்லேந்தி, நம்ம தப்பிச்சு வந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் நம்ம தேடி புறப்பட்டு இருப்பாங்க. சீக்கிரம் புறப்படும். கவலைப்படாதம்மா, நான் போய் வெற்றியோடு திரும்பி வரேன். நான் வர வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையாக கவனிச்சுக்க. புறப்பட. என்னங்க, இனிமே என்னால நடக்கவே முடியாது. அப்ப ஓடுவோம். என்ன மேதாவி, நடக்கவே முடியாதுங்கிறாங்க, ஓடுவாங்கறியே. அப்போ அது இங்கே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் போலாம். வழிகாட்டுறது யாரு? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. இன்னொருத்தர் வழியில போறதுல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப என்ன செய்யறது? நடு வழியில வந்து நடக்க முடியாது. என்ன இந்த மரத்தை பத்தியா அப்படின்னு காதல் சுமைங்கிறது. கொஞ்ச நாள் போட்டு உனக்கு புரியும். வா. வந்துட்டாங்களா? என்னடா நரி வாரி நம்மளே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓடு ஓடு ஓடு, விடாத விடாத விடாத. அதோ போறாங்க. என்னடா விஷயம்? நான் அப்பவே சொன்னேன், அவங்க நம்மள பிடிக்க வர்றாங்களா, நம்ம ஓட வேண்டாம், அப்படியே நிப்போம், நடந்தே வந்து புடிச்சிட்டு போட்டோம்னு சொன்னேன். சொன்னியா? ஆமா, கேட்டான். அவன் எனக்கு சேர்த்து அடி வாங்கி கொடுத்துட்டான். பாவி பையன், முட்டா பையன். மேதாவி
மரம் மூஞ்சி மரம் உடச்சிட போறேன். ஐயா நான் ரொம்ப நல்லவன் ஐயா, உள்ள விட்டுக்காரன். நான் கல்யாணம் கூட ஆகல. உங்க கால வந்து கும்பிடுறேன், எல்லாம் மட்டும் விட்டுருங்க ஐயா. கொஞ்சம் பாத்து மாமா இருந்தா இப்படி எல்லாம் பேசுறானே. துப்படா துப்படா. ஏய் பொடி பயலாச்சே பாக்குறேன். இல்லன்னா உன்னை பொடி பொடி ஆக்கி வேண்டாம். ஐயா பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல தலைய தலை திருகிருப்பேன். ஆஹா டேய் அவனை விடுங்கய்யா. என் தலையை திருகிறத நான் பாக்குறேன். அப்படியா? எங்க பார்க்கலாம்? டேய் அவனை விடுங்கடா. ரெண்டு கோழிகளுக்கு எப்படி சண்டை போடுறதுன்னு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம். ஆமாமா. திருகிட்டா. டேய் பய பொடி பயலா இருந்தாலும் ரொம்ப காரகாரமா இருக்கான். ஆமா சும்மா போடுறான். சின்ன பையனுக்கு பயந்துட்டு ஓடுறியே, ஆம்பளையாடா நீ? என்ன தம்பி இது? அந்த சண்டாளங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒண்ணு அடிக்கிற மாதிரி நடிச்ச, நீ வேணும்னு என்ன அடிக்கிறிய? அப்படியா? இப்ப ஒண்ணு நேரம் இல்ல, அவங்க வர்றதுக்குள்ள நம்ம தப்பிச்சிருவோம். அண்ணே பாத்தியா, அவனுக்கு ரெண்டு பேரும் படகுல ஏறிட்டு சண்டை போட போறானுங்க. வாங்கடா வாங்கடா. சண்டை போட்டு போறா அங்கட சும்மா எங்க வாழது? அவனுங்க நம்மள எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டு தப்பிச்சு போறானுங்கடா. எவ்வளவு பெரியவரா வளர்ந்துட்ட, எங்கம்மா போயிருந்த? அது பெரிய கதை அம்மா, அப்புறம் விபரமா சொல்றேன். வாங்க உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. யாரம்மா இவங்கன்னா? இவர்தான் எப்படி சொல்ற? வெக்கமா இருக்கு, நீங்க சொல்ல. அத்தை, இவர்தான் அண்ணியுடைய காதலர். அம்மாமா கணவர், நான் இவருடைய சிநேகிதன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால எங்க போனாலும் இந்த வார்த்தை தானா? சண்டை சச்சரவு இல்லாம வாழுங்கன்னு சந்தோஷமா சொல்லுங்களேன். சந்தோஷமா வாழுங்க. நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும். என்னப்பா அது? இழந்த ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர்ற சர்வகலாமணிய பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அது சந்திர மண்டலத்துல எல்லாம் இருக்குதா? சந்திர மண்டலத்திலயா? அங்க எப்படிமா போறது? அங்க இது வரைக்கும் யாருமே போனதா தெரியல. பக்கத்துல ஒரு விஞ்ஞானி இருக்கார், அவருக்கு சந்திர மண்டலத்தை பத்தி எல்லாம் தெரியுமா. வாங்க போய் கேட்கலாம். வாங்க போகலாம். அத்தை வீட்டை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. மேல் விசை, கீழ் விசை, வலதுபுறம் விசை, வலே வலே, இரண்டாவது விசை. இப்பொழுது வரிசையாக எல்லாம். மகா புத்திசாலிடானி, வா 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 வா. ஏன் சிரிக்கிறீர்கள்? எதற்காக சிரிக்கிறீர்கள்? கோழைகளை வெட்டி தலை குனிய வேண்டிய நீங்கள் எதற்காக சிரிக்க வேண்டும்? சரித்திரத்தில் யாருமே சாதிக்க முடியாத காரியத்தை நான் சாதித்தேன். 25 வருடங்கள் ஓயாமல் பாடுபட்டேன். மனிதனை சந்திரமண்டலத்திற்கு அழைத்துச் செல்லும் அற்புத சாதனத்தை கண்டுபிடித்தேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? சந்திரமண்டலத்திற்கு துணிந்து நான் போகிறேன் என்று சொல்ல எவருமே முன்வரவில்லையே. அதனால் தான் என் நண்பரின் உதவியை நாடினேன். மனிதனின் சேவைக்கென்றே பிறந்த இந்த நன்றியுள்ள ஜந்து இன்று தன் உயிரையே தியாகம் செய்ய முன் வந்திருப்பதை பாருங்கள். இதனை சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? சிரிக்கிறார்கள். ஆமா,
சந்திரமண்டலம் போறதுக்கு இப்படி கண்டவங்களை கெஞ்சுவானே, நீங்களே போயிட்டு வரக்கூடாதா? நான் போனால் விமானம் மேலே செல்வதற்கு இங்குள்ள எந்திரங்களை எல்லாம் யார் இயக்குவது? தாத்தா, அப்படியானால் சந்திரமண்டலத்துக்கு என்ன அனுப்புங்க. இல்லங்க, என்ன இது? பயப்படாதீங்க நீ. தாத்தா தாத்தா, இப்பொழுதே என்னை சந்திரமண்டலத்துக்கு அனுப்புங்க. நீயா? பலே, சிறுவனாய் இருந்தாலும் சிங்கமாக இருக்கிறாய். வில்லேந்தி போறான் நானும் தைரியமா போறேன். வேண்டாம், நீங்க போக வேண்டாம். ஆமா தம்பி, இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். என் தைரியத்தை குறைக்காதீங்க. பாருங்கள், சந்திரமண்டலத்தின் விசித்திரமான சூழ்நிலையை உங்களால் தாங்க முடியுமா என்று பரீட்சிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள். பூமண்டலத்திலிருந்து சந்திரமண்டலத்திற்கு போய் சேரும் முதல் மனிதர்கள் நீங்கள் தான். உங்களை பெற்றவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். உங்கள் பெயர் உலக சரித்திரத்திலே துருவ நட்சத்திரம் போல் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். வருங்கால மக்கள் உங்களை தெய்வமாக போற்றுவார்கள். பாருங்கள். சாமி, போயிட்டு வர்றோம். போயிட்டு வரேன் நீ. அத்தை, பத்துமா கையெல்லாம் போயிட்டு பயப்படாத, தைரியமா இருக்கு. நீ போய் உள்ள உட்காரு, பயப்படாத. இவரு புதுசா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுட்டாரா. மூஞ்சிய முகரையும் பாருங்களேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இதுல ஏதோ ஆபத்து நடக்கத்தான் போகுது. இந்த பைத்தியக்காரர் நம்பி அநியாயமா பலியாக போறாங்க. ஆமா ஐயா. உள்ள உட்காரு. எல்லாரும் வாங்க. வாங்க. பயப்படாதேம்மா, பயப்படாதே. அதனை பார், அவர்கள் மேலே போகிறார்கள். சுவாமி, என்று உடைஞ்சிட்டதே, இப்ப என்ன செய்யறது? பரவாயில்ல, பரவாயில்ல. நான் சீக்கிரம் சரி செய்து விடுகிறேன். அமைதி, 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 அமைதி. சுவாமி, ஐயோ, அவருக்கு என்னாச்சோ தெரியலையே. பயப்படாதே மகளே, அவர்களுக்கு ஒரு ஆபத்து வராது. இன்னுமா எங்களை ஏமாத்த பாக்குற பாவி? என் மகளோட மஞ்ச குங்குமத்தை மண்ணாக்கிட்டிய, அவ வாழ்க்கையெல்லாம் கண்கலங்க செய்துட்டிய. அவ்வளவு கையால் ஆகாதவன் ஏன் அவர்கள் அனுப்பினார்? ஆத்திரப்படாதீர்கள். அவர்கள் நிச்சயமாக திரும்பி வந்து விடுவார்கள். அவங்க வருவாங்க. என்ன நிச்சயம்? இனிமே அவங்க எங்க வர போறாங்க? அந்த வழியா எவலோகத்துக்கே போயிருப்பாங்க. இந்த அயோக்கிய பையல சும்மா விடக்கூடாது. உடைக்க அவனை. பாருங்கள், வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து விட்டார்கள்.
இங்க ஒரு இயந்திரம் உடைஞ்சிட்டது. உங்களை பத்தி ஒரு விபரமும் தெரியல. நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு ஆத்திரப்பட்டு அவரை கல்லால் அடிச்சுட்டாங்க. நன்றி கட்ட பாவிகள், துரோகிகள். அவர்களை திட்டாதே மகனே, அறியாமல் செய்து விட்டார்கள், மன்னித்து விடு. இன்பத்தின் எல்லையிலே என் வாழ்வு முடியப் போகிற ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தால் எத்தனையோ அற்புதங்களை சாதிக்க திட்டமிட்டிருந்தேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். கவலைப்படாதே மகனே, மனிதர்களின் அறிவு என்னோடு அழிந்து விடப் போவதில்லை. நான் இறந்து விட்டால் என்னை விட அறிவாளிகள் எத்தனையோ பெயர் தோன்றுவார்கள். நான் ஏற்றி வைத்த இச்சின்னஞ்சிறு அறிவு விளக்கிலே ஆயிரம் ஆயிரம் அணையா விளக்குகள் ஏற்றப்படும். அதுவே என் ஆத்மாவுக்கு அமைதி அளிக்கும். இதுதான் எனது ஆசை கனவு, இதுதான் எனது வாழ்வின் லட்சியம். தவறுதான் தம்பி, ஆத்திரத்துல அறிவிழந்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு தம்பி. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, அதோ அந்த மகா. ஆண்டவரே, இந்த அப்பாவி மக்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னித்து விடு, இவர்களை மன்னித்து விடு. யாரம்மா இவங்க? இவங்கதான் வில்லேந்தியோட அம்மா. அப்படியா? வில்லேந்திய பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. உட்காருங்கம்மா, இதோ வந்துட்டேன். கேள்விழி, இவங்கதான் உன் பெரியம்மாவா? ஆமா, எங்க அம்மா ஒரு மாதிரி, பெரியம்மா தான் ரொம்ப நல்லவங்க. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்ப நீயே கொஞ்சம் சாப்பிடுமா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு வேல்வழி உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கு. பொண்ணுமா, என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டுக்கு வராத விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களை உபச்சரிக்கிற லட்சணம் இதுக்கு உனக்கு புத்தி இருக்கா? நம்முடைய அந்தஸ்துனா, யோகியம்னா, கௌரவம்னா, மதிப்பேன். அவங்க மேல தப்பு ஒண்ணு இல்லைங்க. தயவு செய்து நீங்க பேசாம இருக்கணும். நான் இவளை கட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குங்களே, சொல்ல முடியாதுங்க. போய் விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. இல்லைங்க, நாழியாச்சு, நான் வர்றேன். அப்படிதான் சொல்லப்படாது. வந்த விருந்தாளிய திருப்பி அனுப்புறது மகாபாபம். இதுக்கு ஒண்ணும் தெரியாது. துவாபர யுகம் போப்பா. இன்னொன்னு இருக்கு, கலியுகம், அதை கூட்டிட்டு வரேன். கண்ணு. அம்மா வேல்விழி, பேருக்கு தகுந்த மாதிரியே உங்க அப்பாவுக்கு ரொம்ப தயாள குணமா.